சனி வக்ர பயிற்சி கும்பத்துக்கு தற்சமயம் ஜென்ம சனியிலிருந்து விடுபட்டு பாத சனிக்கு மாறின கும்பராசிக்கு. ஆனால் சனியுடைய தாக்கம் மோஞ்சிருக்கான்னு கேட்டால் சுத்தமாக இல்லை. சமீபத்திய காலங்களில் கும்பராசி நேயர்கள் என்னை நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணாங்க. கடைசியாக நம்ம பேசின கும்பராசி வீடியோ மிகப்பெரிய ஹிட். சுபாஷ் பாலகிருஷ்ணன் யூடியூப்பில் போட்டு சர்ச் பண்ணாலே வரும். அப்போது கும்பராசிக்காரர்களுடைய நிலை என்ன? தற்சமயம் மிகப்பெரிய ஏமாற்றம். மற்றவங்கள்ட்ட ஏமாந்து போய் நம்பி, அதாவது டோட்டலாக ஒருத்தர் நம்பி ஏமாறும் போது ஏற்படக்கூடிய வலி அது எதோடையும் கம்பேரே பண்ண முடியாது. பணத்தை கூட இழந்துடலாம், வேலை இழந்துடலாம், ஏன் மனிதர்கள் கூட இழந்துடலாம். ஆனால் உயிரோடு இருக்கும் போதே நம்பி ஒருத்தர் ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணி ஏமாறுதுங்கிறது ஒரு மரணிப்பதற்கு சமமானதுன்னு சொல்லுவாங்க. உயிரோடு இருக்கும் போதே அந்த சமமான வலியை அணுவணுவாக அனுபவிச்சது தான் கும்பராசி. சமீப காலகட்டங்களில் கும்பராசினியர்களை சகட்டு மேனிக்கு அசிங்கப்பட வச்சிருக்கு, அவமானப்பட வச்சிருக்கு, நிறைய கோத்ரூ பண்ணியிருக்காங்க. இந்த கும்பராசினியர்களுடைய நிலைமையில் என்ன வேணும்னா, கேலி கை தட்டி நண்டு சுண்டெல்லாம் சிரிக்கிற மாதிரியான நிலைமைகளை இந்த கும்பராசினியர்களை இந்த சனி பயிற்சி, இந்த சனியுடைய 7.5 சனி தாக்கம் என்பது தள்ளியிருக்கு. இது தவிர இழந்தது மானம் மட்டுமல்ல, பொருள், நிறைய காசு, உழைப்பு, நிறைய விஷயங்களில் ஏமாந்து போயாச்சு. ஒரு கம்பெனியில் நான் வேலை பார்த்துருக்கேன். அதாவது கும்பராசி நேர் சொன்னது, ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துருக்காரு. அந்த கம்பெனியில் கிட்டத்தட்ட 22 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு ஒரே கம்பெனியில். அந்த கம்பெனி 22 நிமிஷம் கூட எடுத்துக்கல அவரை வெளில போன்னு சொல்கிறதுக்கு. இதுதான் நிலைமை. எவ்வளவோ உழைச்சாச்சு, சக்திக்கு மீறி உழைச்சாச்சு குடும்பத்துக்கு, கம்பெனிக்கு. ஆனால் இவங்கெல்லாம் சாத்துக்குடி சக்கையை உறிஞ்சிட்டு தூக்கி போடுற மாதிரி தூக்கி போட்டாச்சு. இதுதான் இன்றைய நிலைமை. இதில் சனி வக்ர பயிற்சி. சனி வக்ரம்னா முதல்ல என்ன, அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். சனி வக்ரம்னா கிளாக் வைஸ் சுற்றக்கூடியது. நேர் இப்போ கடிகாரங்கள் எப்படி கிளாக் வைஸ் சுற்றுதோ அது நேர்கதியில் சுற்றக்கூடியது. ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றக்கூடியது, எதிர்மறையாக சுற்றினா அது வக்ர பயிற்சி, ரெட்ராகிரேட் அப்படிங்கிறோம். சனி வக்ரமடையை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லது, எல்லா ராசிக்குமே நல்லது. அதில் கும்பத்துக்கு மிக மிக நல்லது. இந்த காலகட்டத்தில் அதை விட நல்லது. உங்கள் ராசியில் ராகுவும் உங்கள் 2ஆம் இடத்துல சனி வக்ரம் பெற்று குரு பார்வையில் இருக்கிறதும், உங்களை இவ்வளவு நாள் கொடூரமான சிரமப்படுத்திக்கிட்டு இருந்த இந்த குரு 5லேருந்து 6க்கு மறைஞ்சு உச்சம் அடைஞ்சதும், உங்கள் ராசியினுடைய 10, 12, 2ஆம் வீடுகளை குரு பார்ப்பதும் யோககரமான ஒரு காலம். யோகம்னா அப்படி ஒரு பெர்ஃபெக்டான ஒரு டைம் அண்ட் டைமிங், டிவைன் டைமிங்னு சொல்லுவாங்க. அந்த டிவைன் டைமிங் கும்பத்துக்கு இப்போ வந்திருக்கு. இந்த டிசம்பர் 11ஆம் தேதி வரைக்கும், ஜூலை 27 டிசம்பர் 11 வரைக்கும் 137 to 138 டேஸு கும்பத்துக்கு ஒரு கோல்டன் இயரா. இப்போ சனி வக்ர பயிற்சினால் கும்பத்துக்கு என்ன நல்லது? 3 பாசிட்டிவ் பாயிண்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் பாயிண்ட்டு, பணம். பணம் தான் உலகம், உலகம்தான் பணம். பணம் தான் உறவு, உறவு தான் பணம். பணம் தான் பாசம், பாசம்தான் பணம். பணம் தான் காதல், காதல் தான் பணம். பணம் தான் கல்யாணம், கல்யாணம் தான் பணம். பணம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. அம்மா மட்டும்தான் நீங்கள் சம்பாதிக்கலாம் 3 மாதம் ஆனாலும் சோறு போடுவான். பொண்டாட்டி 3 வாரம் கூட உங்களுக்கு சோறு போட மாட்டான். புருஷனும் அப்படி தான். அதனால் இது வேற்றுமையே கிடையாது. பணம் இருந்தால் தான் உங்களுக்கு மதிப்பு உண்டு. உடம்புல ரத்தம் ஓடினா தான் உங்களுக்கு வீட்டில் மதிப்பு. ஒரு மாதம் படுத்து பாருங்களேன், ஒரு நண்டு சொன்னு கூட உங்களை மதிக்காது. இதுதான் நிதர்சனமான உண்மை. தான் பெரிய ஆள், தனக்கு குடும்பத்தில் எல்லாரும் இருக்காங்க இப்படி நினச்சவங்களுக்கெல்லாம் முக்கியமாக சொல்லக்கூடியது. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே யாருமே பெரிய ஆள் கிடையாது. ஸோ அந்த பணம், பொருளாதாரம் மீண்டு வரும். இழந்த பொருளாதாரம், இழந்த பணம், கடன் கொடுத்தது, கடன் எல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய நிலைமை, கடன் கொடுத்ததில் திருப்பி வர வேண்டிய நிலைமை, சேவிங்ஸில் தங்கக்கூடிய நிலைமை ஆகும். 2வது பாயிண்ட்டு, நீங்கள் எந்த வார்த்தையை கொடுத்தாலும், யாருக்கிட்ட கமிட்மெண்ட் கொடுத்தாலும் அதை காப்பாற்றுற மாதிரியான சூழ்நிலைகளை கொண்டு வரும். 3வது பாயிண்ட்டு, இது வரைக்கும் உங்களால் ஐடியாவே தோணாத, உங்களால் கொஞ்சம் கூட சமாளிக்கவே முடியாத இந்த குடும்ப பிரச்சனைகள், அதுக்கெல்லாம் எந்த புஸ்தகம் படித்தாலும், எவ்வளோ வீடியோ பார்த்தாலும் பதிலே யாருக்குமே தெரியாது. பெரிய பெரிய கிரியேட்டர்ஸ்க்கு கூட தெரியாது. இந்த குடும்ப பிரச்சனை எப்படி கையாளுறது, மனைவி எப்படி கையாளுறது, ராஜாக்களுக்கே தெரில, பெரிய யோகிகளுக்கே தெரில மனைவி எப்படி கையாளுறதுன்னு. இதுதான் நிதர்சனமான உண்மை. ஸோ அந்த மாதிரியான சேலஞ்சஸ்லாம் கட்டுக்குள்ளே வரும். வீட்டில் தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸு, பிரச்சனை, பிரிவுகள், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய டைவர்ஸ் கேசஸ்லாம் முற்றுப்புள்ளிக்கு வரும். இதுதான். இப்போ எதில் ஜாகிரதையாக இருக்கணும் கும்பம்? சரி, சனிதான் வக்ரமாயிடுச்சே அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அடிச்சு ஓடுறது, இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது, இஷ்டத்துக்கு பேசுறது, இஷ்டத்துக்கு நடந்துக்கிறது, சோம்பேறித்தனமாக இன்னைய வேலையை நாளைக்கு பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறது, இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். கும்பத்துக்கு இன்னொரு முக்கியமான விஷயம்,
இந்த சனி வக்ர பயிற்சி காலகட்டத்தில் எக்ஸ்ட்ரா பேசுகிறத கட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா சாப்பிட்றத கட் பண்ணணும், எக்ஸ்ட்ரா எல்லாமே எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணுறத கட் பண்ணணும், எக்ஸ்ட்ராவாக இருக்க எல்லாத்தையும் கட் பண்ணணும். வாழ்க்கை சூப்பராகிடும். எக்ஸ்ட்ராவாக இருக்கிறத நீங்கள் கட் பண்ணிங்கன்னா வாழ்க்கை அல்ட்ராவாகிடும். இது ஒன்று. செகண்டு, கும்பத்துக்கு எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, இந்த நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய விஷயங்கள், பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம், பார்ட்னர்ஷிப் பண்ணலாம், இந்த வேலை வாங்கி தரேன், அது பண்ணுறேன், வீட்டுக்குள்ளே முகம் தெரிந்த நண்பர்கள் தெரியாத நண்பர்களை உள்ளே விடவே வேணும். இதில் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த 2 விஷயங்கள்ல நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். கும்பராசிக்கான பரிகாரம், கும்பராசிக்கான முக்கியமான பரிகாரம் இப்போதைக்கு திருநள்ளாறில் இருக்கக்கூடிய தர்பாரண்யேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு வருது. அது முடியாதவர்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு பிரதோஷத்தில் போயிட்டு வருது. அதுவும் முடியாத இருக்கவர்கள் வீட்டில் ஒரு ஸ்படிகலிங்கம் சின்னதாக வச்சு அதுக்கு டெய்லி அபிஷேகமும், ஒரு முந்திரி, ஒரு திராட்சை, ஒரு சின்ன பால், இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கனவுகள் நிஜமாகும், பிரச்சனைகள் தீரும். அதே மாதிரி இன்னொரு பரிகாரம், கால பைரவர்களுக்கு நீங்கள் அடிக்கக்கூடிய தர்மங்கள், தானங்கள், உணவுகள், இது 2 உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கும்பராசினியர்களுக்கு முக்கியமான இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம சொல்லக்கூடியதெல்லாம் பொது பலன்களே. உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் என்ன இருக்கோ அதுதான் முற்றிலும் 75% 80% ஒர்க் ஆகும். அந்த ஜாதகத்தில் என்ன இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா, கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை காண்டாக்ட் பண்ணி பேசினீங்கன்னா உங்களுக்கான பலன்கள் துல்லியமாக 1 to 1 நானே பேசி அந்த ப்ரிடிக்ஷன்ஸை பண்ணுறதுக்காக ரெடியாக இருக்கேன். இது ஆன்லைன்லேயும் பண்ணலாம், இன்பர்சனும் பண்ணலாம். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட்டை இப்போவே புக் செய்யுங்க. முக்கியமாக இந்த சனி வக்ர பயிற்சியில் கைக்கு எட்டுற மாதிரி கிட்ட வரைக்கும் வருது. பல விஷயங்கள் மெட்டீரியலைஸ் ஆக வருது, ரொம்ப நெருங்குது. இந்த லாஸ்ட் மினிட் சேஞ்சு, இந்த கடைசி நேரத்தில் கைவிட்டு போகுது. அதுக்குள்ள நம்மளுடைய உழைப்பு, நம்மளுடைய நேரம், நம்மளுடைய பணம் வாஸ்டாக இன்வெஸ்ட் பண்ணி பைசா பிரயோஜனம்லாம் போகிறதுக்கு உண்டான காரணங்கள் பல இருக்குது. அதுதான் இந்த சனி வக்ர பயிற்சி கொண்டு வரக்கூடிய மாற்றங்களில் எல்லா ராசியினருக்குமே முதல், இந்த ராசிக்கு இன்னுமே ரொம்ப அது பாசிட்டிவாக இருக்கும். இரண்டாவதாக இன்னொரு விஷயம் இருக்குது. இந்த சனி வக்ர பயிற்சிக்கு முன்னாடி 12 ராசிகளுக்கும் இந்த சனியினால் வரக்கூடிய முக்கிய பாதிப்பு என்னென்னா குழப்பம், தீர்மானம்ன்றதில் குழப்பம், டிசிஷனில் குழப்பம். இப்போ அதெல்லாம் சேஞ்ச் ஆக போகுது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம லைஃப்பில் வெற்றி 50% ஸ்டார்ட் பண்ணும் போதே கிடச்சிடும். எப்படி தெரியுமா? நம்ம கன்ஃபியூஷன் இல்லாமல் ஒரு விஷயத்தை ஆரம்பித்தோம்னாலே பாதி வெற்றி அடைஞ்சாச்சு. இந்த பாதி வெற்றி மீதி வெற்றியை தரணும்னா அந்த குழப்பம் இல்லாத மனம் எப்பேற்பட்ட சிக்கல் சவாலையும் ஜெயிக்கும். இப்போ என்ன பிரச்சனை? குழம்பும் போது என்ன ஆகுது? கரெக்டாக நம்ம என்ன பண்ணுவோம்னா தவறான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் பயணிப்போம், தவறான முடிவு எடுப்போம், தவறான நபர்களை பார்ப்போம், தவறான வார்த்தைகளை பேசுவோம். சுற்றி சுற்றி இது தவறுகளை பண்ணும்போது தவறே நமக்கு நடக்குது. அதை நினச்சி திருப்பியும் வருத்தப்படுவோம், திருப்பி ரிப்பீட், அதே தான் நடக்கும். ஸோ டூ சம்திங் ராங், ஒரி, ரிப்பீட், இதுதான் நடக்குது. இதுலேருந்து வெளியில் வரணும்னா நம்ம சொன்ன பரிகாரங்களை செய்யணும். இது இந்த ராசிக்கு ரொம்ப முக்கியம்.